வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி காவல்லி கிழங்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காவல்லி கிழங்குனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சின்ன இன்ட்ரொடக்ஷனுங்க. இது கிராமங்களில் விளையக்கூடியது, நிறையவே இருக்கும். நிறைய பேர் எங்கள் ஊர் பக்கங்களில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியும், மன்னார்குடி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த காவல்லி கிழங்கு மண்ணில் புதைச்சி வச்சுட்டாக்கா வருஷம் தவறாமல் நமக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். கீழே சட்டி அளவுக்கு இருக்கும், அதாவது பெரிய பானை அளவுக்கு கிழங்கு போயிடும். இதுதான் அந்த கிழங்கோட கொடி. இது காஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த மாதிரி கொட்டும் கீழே. இது நான் போயிருந்தப்போ எனக்கு இந்த செடியை என்னால் வீடியோ எடுக்க முடியலை. நீங்கள் மணி பிளான்ட் இருக்குது அந்த செடின்னு நினச்சிடாதீங்க. அது மரத்துக்கு கீழே படர்ந்து போன ஒரு கொடி. அது எனக்கு கிடைக்கல, அந்த செடியை என்னால் எடுக்க முடியலை உங்கள்கிட்ட அடையாளம் காட்டுறதுக்கு. ஆனால் அதோட காய் இப்படி தாங்க இருக்கும். கொடி கொடியாக போயிட்டு மேலேருந்து இந்த செடி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சு கொட்டும். இதெல்லாம் எங்கள் அம்மா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது அவ்வளோ மருத்துவத்தன்மை உடையதுங்க. ரெண்டாவது பெண்களுக்கு, வயது வந்த பெண்கள், வயதானவங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கேன்சரை கூட குணமாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இந்த காவல்லி கிழங்குல இருக்குங்க. இதை அவிச்சிட்டு ஜீனி வச்சு நம்ம எப்படி நாட்டு சர்க்கரையெல்லாம் வச்சு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோம் அந்த மாதிரியும் சாப்பிடலாம், இல்லை வறுவல் பண்ணியும் சாப்பிடலாம். நான் அன்றைக்கி வறுவல் பண்ணி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எப்படி செய்யணும், இது அரிக்குமா அப்படின்னலாம் உங்களுக்கு டவுட்டு வரலாம். எந்த ஒரு அரிப்பு இது எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பஞ்சு மாதிரி இருக்கும். வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக மாவு மாதிரி உதிராக இருக்குங்க. நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த வயிற்று வலி இருக்கிறவங்க, அப்புறம் மாதம் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இதை சாப்பிடலாம். கர்ப்பப்பை புற்றுநோய் இருந்தாலும் அவங்களும் இதை எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எங்கள் அம்மா நல்லா விறகடுப்பில் போட்டு நல்லா பானையில் போட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நல்லா சூடாக இருக்குது, எல்லாமே எங்கள் அம்மா வெந்துட்டான்னு செக் பண்ணுறாங்க. தோலெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணுறதுக்கு கூட வராதுங்க, கொஞ்சம் பார்த்து தான். ரொம்ப குழைவாக வேக வச்சிடாமல் நம்ம எப்படி இந்த கருணக்கிழங்கெல்லாம் வேக வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ இதை நல்லா தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது தோல் உரிக்கும் போதே நான் எல்லோரும் போட்டு சாப்பிட்ருவோம். அந்தளவுக்கு சீனி கூட தேவையில்லை, சும்மாவே வெறும் வாயிலே சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதுதான் எங்கள் அம்மா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க தோலை உரிச்சிட்டு. ஆனால் அது கொஞ்சம் மெனக்கட்ட வேலை தாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த காவல்லி கிழங்கு. யாருக்கெல்லாம் இது தெரியும் தெரியாது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எங்கள் அம்மா கொஞ்சமாக முதல்ல உப்பு சேர்த்துக்கிறாங்க. எப்போதும் போல் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் செய்கிற மாதிரியே இது செய்யலாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிழல் விழுந்துருச்சு, மன்னிச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் அது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதேமாரி சோம்புத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க, சோம்பு சேர்க்குறப்ப தான் இது நல்லாயிருக்கும். சோம்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என் குழந்தைங்கள்லாம் சாப்பிடணுன்னு எங்கள் அம்மா கம்மியாக தான் சேர்க்குறாங்க. இல்லை உங்களுக்கு நல்லா சுருக்குன்னு காரம் வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிரட்டி விட்டுருங்கங்க. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க, ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளிக்கணும். ஏற்கனவே வேக வச்சுட்டோம், அப்படியே மாவு மாதிரி. இது கிளறும் போதும் கொஞ்சம் ஜென்டிலாக கிளறணும், இல்லைன்னா அப்படியே உதிராக அப்படியே புட்டு மாதிரி பொலன்னு உதிர்ந்து போயிடும். இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்க ஊட்டி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சிம்பிள் தாங்க, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கிழங்கு. காவல்லி கிழங்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்க காவல்லி கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தண்ணி தெளிக்கலாம். பூண்டு நசுக்கி போடணுங்க. இதில் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டை இதில் நசுக்கி சேர்க்கணும். தண்ணி தெளிச்சிட்டு பூண்டு 5-6 பல் நசுக்கி சேர்த்துருங்க. நான் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், தண்ணி தெளித்து இவ்வளவு தான் தண்ணி தெளித்தாங்க.
தெளிச்சிட்டு இப்படி நல்லா வந்துட்டு பாருங்கள், உதிர உதிராக வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்ப்பாங்க எங்கள் அம்மா. ரொம்பலாம் எண்ணெய் மாதிரி நிறைய சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான எண்ணெயில் சூப்பராக வறுவல் பண்ணி பாருங்கள். நான் கையில் எடுத்து புட்டு காட்டுறேன். அப்படியே பொலன்னு உதிர்ந்து வருங்க. இந்த காவல்லி கிழங்கு ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அதனோட பயன்களை சொல்லியிருக்கேன். கிடச்சிச்சின்னா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் வயது வந்த பெண்கள் இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு இதெல்லாம் விட இது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.